தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகலம். புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாட்டம். புதுப்பானையில் தைப்பொங்கல் பொங்குவது போல் வாழ்வில் இன்பன் பொங்கட்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. 6வது சுற்று போட்டிகள் 50 வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் தற்போது வரை 16 பேருக்கு காயம். இடுப்பில் மாடு முத்தியதில் காயமடைந்த வீரர் டேவிட் வில்சன் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஒரு காளை காயம். ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக முன்பதிவுள்ள சிறப்பு மெமு ரயில். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி அறிவிப்பு. 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் என தகவல். இறுதி சுற்றில் பங்கேற்க மாட்டேன் என அறிவித்திருந்த 2வது சுற்றில் காயமடைந்த வீரர் மணிகண்டன் சற்று குணமடைந்த நிலையில் இறுதி சுற்றில் பங்கேற்கப் போவதாக அறிவிப்பு. மரத்தில் கார் மோதி பயங்கர விபத்து. காயத்துடன் உயிர் தப்பினார் கர்நாடக பெண் அமைச்சர். செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.2 பதிவு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 58,640 ரூபாய்க்கு விற்பனை. எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள ஹாக்கி இந்தியா லீக். தமிழ்நாடு டிராகன்ஸ் 5வது வெற்றி பெற்று அசத்தல். துபாய் கார் பந்தய ரேஸின் போதும் நிகழ்வுக்கு பின்னரும் கொடுத்த ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த நடிகர் அஜித்குமார் அறிக்கை வெளியீடு.